ஆட்டுக்கால் சூப் 1 1/4 லிட்டர் செய்முறை வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள் 1 1/4 லிட்டர் தண்ணீர், 44 கிராம் சூப் மசாலா, 75 கிராம் வெங்காயம், 50 கிராம் தக்காளி, 10 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கு ஏற்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேஸ் ஸ்டவ் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல 25 மில்லி எண்ணெய் ஊத்திருக்கேங்க. நீங்க பாம் ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்றேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதுல நீங்க வந்து ஒரு 10 கருவேப்பிலை தழைய நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஸ்மெல்லு கூடுதலா இருக்கும். அதனால ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து 75 கிராம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கருவேப்பிலை காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்த ஸ்லைஸா நீள வாக்குல எந்த அளவுக்கு ஸ்லைஸா நறுக்க முடியுமோ நறுக்கிங்க. நறுக்குனதும் வெங்காயத்த ஒரு 5 நிமிஷம் வதக்க விடுங்க. நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளிய ஒரு 50 கிராம் தக்காளிய நீங்க சேர்த்துங்க. வெங்காயம் 75 கிராம், தக்காளி வந்து 50 கிராம். இது 2ம் சிறு தீயில வச்சு நீங்க நல்லா வதக்கிங்க. வதங்குனதுக்கு அப்புறமா நீங்க இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுத முதல்லயே சேர்க்காதீங்க. நீங்க முதல்ல சேர்த்தீங்கன்னா அடி புடிச்சுரும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, பூண்ட நீங்க கடைசியா போடும்போது, போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிறு தீயில நீங்க வதக்கி விடுங்க. மசாலா அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போன உடனே, ஒரு தனியா குக்கர்ல நீங்க கறிய வேக வச்சுக்கணும். நீங்க ஆட்டுக்கால், சிக்கன், மட்டன், பீஃப் எது வந்தாலும் தனியா நீங்க குக்கர்ல வேக வச்சுக்கணும். வேக வச்சதுல இருந்து எடுத்து நான் ஒரு 5 பீசஸ் போட்டுக்கிறேன். 5 சூப்புன்றதால நான் 5 பீசஸ் போட்டிருக்கேன். இந்த பீசஸ போட்டு நீங்க ஒரு சிறு தீயில இதையும் ஒரு 2 நிமிஷம் பெரட்டிக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணிய இதில சேர்த்துக்கணும். ஏன்னா, அந்த தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மட்டன் யூஸ் பண்றோம்னா, மட்டனோட கொழுப்பு, அந்த எண்ணெய்லாம் இருக்கும் அதில. இப்போ நம்ம தண்ணிய வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். மொத்தத்தில நம்ம சூப்பு செய்றது 1 1/4 லிட்டர் தண்ணி. அதில 1 லிட்டர் தண்ணிய மட்டும் இப்ப நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து ஒரு தட்ட போட்டு நம்ம மூடுறோம். இப்ப தட்ட போட்டு மூடுனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில பொங்கி கொதிச்சு நுர வந்துரும். இப்போ உங்களுக்கு பொங்கி நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்குது இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில நாம மசாலாவ கரைச்சு ஊத்தணும். மசாலா எவ்வளோ ஊத்தணும்? 1/4 லிட்டர் தண்ணி. மீதி இருக்கு இல்லைங்களா? 1 1/4 லிட்டர்ல 250 மில்லி தண்ணீல 44 கிராம் மசாலா, நான்வெஜ் மசாலாவ நல்லா கட்டி இல்லாம கரைங்க. கரண்டிய விட்டு நல்லா தொடனீங்கன்னா கட்டி இல்லாம கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா தொலைவி குடுங்க. தொலைவி குடுத்ததுக்கு அப்புறமா நீங்க தட்ட போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கனாக்கா, கொதிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டுக்கால் நான்வெஜ் சூப் தயார். சூப்பு தயாராயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க இத ரெகுலரா இதே மாரி ஃப்ளேம்ல கொதிக்க வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி அதிகமான ஃப்ளேம்ல எப்பவுமே கொதிக்க வைக்காதீங்க. சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ லோ ஃப்ளேமா உங்களால பயன்படுத்த முடியுமோ, அவ்வளோ லோ ஃப்ளேமா பயன்படுத்துங்க. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழைய மேல நான் தூவுறேன். தூவுனதுக்கு அப்புறமா ஒரு தட்ட போட்டு மூடி இறக்கி வைக்கிறேன். இப்ப நான் சர்வ் பண்றது கஸ்டமருக்கு நம்ம எப்படி குடுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இப்ப நான் ஒரு பிளேட்டு, ஒரு கப்பு, ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன். ஒரு பீஸ் போடுறேன். சூப் வந்து ஒரு 250 எம்எல் சூப்ப நான் ஊத்துறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி எம்எல் யூஸ் பண்ணுவாங்க. நான் 250 எம்எல் சூப் ஊத்துறேன். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மேல இருக்கிற எண்ணெய்லாம் எண்ணெய் மட்டும் கிடையாது. அந்த மட்டன்ல இருக்கிற ஒரு கொழுப்பு, அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும். ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டதுல பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். நீங்க இந்த அளவீடுகள சரியா பயன்படுத்துனீங்கன்னா, கஸ்டமர் சாப்பிட்டதுல 10ல 8 பேர் சாட்டிஸ்ஃபை. தொழில் சார்ந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.